அப்புறம் பர்சனல் லைஃப்பில் வந்து இருக்கும்போது உன்னை பார்த்தா எனக்கு வந்து தோணவே இல்லை. நீ வந்து ஒரு பெண்ணுக்கு உரிய லட்சணங்களோடவே இல்லை. பாரு அவங்களுக்கு பாரு எப்படி கர்வ்ஸ் இருக்கு, அவங்களுக்கு பாரு எப்படி இருக்கு, நீ என்ன தட்டையாக இருக்கே, ரொம்ப கொச்சையான ஒரு பாஷை. இதெல்லாம் கேட்கும்போது அந்த பொண்ணுக்கு, ஏன் நான் நல்லா தானே இருக்கேன், நான் நல்லா தானே இருக்கேன், நீ என்னை பார்த்து தானே கல்யாணம் பண்ணினேன், அப்படியே என்னை இப்படி சொல்கிற, அப்போ நீ அன்னைக்கே வேண்டாம் தானே நீ சொல்லியிருக்கணும். ஐயோ தாயே, உங்கள்கிட்ட நான் சண்டை போடுறதுக்கெல்லாம் வரல, பட் நீ ஏதாவது பண்ணி உன்னோட உடம்பெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிக்கணும். வா நீ கூட்டிகிட்டு போ, டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போ, நான் வரேன். எனக்கு என்ன குறைன்னு டாக்டர் சொல்லட்டும். ஏன் குறையை பற்றி உங்கள்கிட்ட என்ன, நீ தான் வந்து கல்யாணம் நாள்லேருந்து என்கிட்ட வரவே மாட்டேங்கிறியே. எங்கள் அம்மா வேறு அப்பப்போ ஃபோன் பண்ணி என்ன மாப்பிள்ளை உங்கள்கிட்ட சந்தோஷமாக இருக்கிறாங்களான்னு கேட்குறாங்க. நான் என்னென்னு சொல்லட்டும்? நீ டாக்டர் தானே, படித்த பொண்ணு தானே, சொல்ல வேண்டியது இல்லை ஒன்றும் நடக்கலைன்னு சொன்னேன். ஐயோ நீ ஏன் அது சொன்னேன், உண்மையே நடக்கலை தானே, அப்புறம் ஏதோ எப்படி சொல்கிறது எங்கள் அம்மா கேட்டா. இல்லை நான் வேணால் அத்தைகிட்ட கேட்கட்டுமா. நீ ஒன்றும் அத்தைகிட்டையும் கேட்க வேண்டாம், மெத்தைகிட்டையும் கேட்க வேண்டாம், அமைதியாக இரு, எப்போ நடக்குமோ அது நடக்கும் போ. உன்னை பார்த்தா எனக்கு வந்து பிடிக்கவே இல்லைடி, அதுக்கு நீ என்னடி பண்ண சொல்கிற அப்படிங்கிற. நீ இது இப்போ சொல்லக்கூடாது, நான் இப்போ உனக்கு மனைவி, நானும் ஒரு ஆசையோடு தானே உனக்கு கல்யாணம் பண்ணியிருப்பேன், அப்போ நீ என்னோட வாழத்தானே வேணும் அப்படின்னு. இவன் என்ன பண்ணுவான், சாயங்காலம் வந்து அந்த மீலெல்லாம் மூடிட்டு வீட்டுக்கு வந்தான்னா, வீட்டுக்கு வந்தோடனே குழந்தைய சித்தா அப்படின்னு வந்துடும் குழந்தை. ஸோ சித்தா குழந்தைய வச்சுட்டு இருப்பாரு, விளையாடுவாங்க, மெத்தையில் போட்டு விளையாடுவாங்க, இவளும் பக்கத்தில் ரூமில் உட்காந்துருப்பா, இவளும் விளையாடுவாள். ஆனால் எவ்வளோ நேரம் ஒரு பொண்ணு விளையாடுவா, அவள் புதுசாக கல்யாணம் ஆகி வந்தவா, ஒரு ஆசை இருக்கும் அவனுக்கு, இல்லைனாலும் இவளுக்கு இருக்கும் தானே ஒரு கணவன், ஒரு முதலாக ஒரு ஆண்மகன் அருகாமை அப்படிங்கிறது. ஆனால் இந்த பையன் வந்து அவளை கவனிக்கிறதே கிடையாது. குழந்தைய வச்சுருப்பான், குழந்தை தூங்கினதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போய் படுக்க வைப்பான், இல்லைன்னா சம்டைம்ஸ் இங்கேயே தூங்கட்டுமா, உனக்கு ஒரு வேலை இல்லையா, கொண்டு போய் குழந்தைய உங்கள் அண்ணங்கிட்ட கொடுத்துட்டு வா அப்படின்னு. அண்ணி ஏதோ வேலை செஞ்சிட்ருக்குறாங்க, நீயும் போய் அவங்களோட வேலை செய்வேன், நீ இங்கே உட்காந்துட்டு எங்கிட்ட பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு. அண்ணி வேலை செய்கிறாங்கன்னு உனக்கு எப்படி தெரியும்? இல்லை அவங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் போவாங்க, எங்கள் குடும்பத்துலேயே அவங்க ரொம்ப பொறுப்பானவங்க அப்படிங்க. சரி, அடுத்த நாள் அண்ணிக்கிட்ட போய் வேலை செய்யலான்னு இவ போனால், நீ எதுக்கு இங்கே வர, நீ இங்கே ஒன்றும் வர வேண்டாம், உனக்கு என்ன தெரியும், உனக்கு சமைக்க தெரியுமா, இல்லை எதை எடுத்துகிட்டு வைக்க தெரியுமா, எதையா எடுத்து தடப்படன்னு எடுத்து கொட்டிடுவேன். ஸோ இவளுக்கு எல்லாருமே இவளை விரும்பாதவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு இவளுக்கு மனசில் படுது. அப்புறம் அத்தைக்கிட்ட போய் சொல்கிறேன், அத்தை எனக்கு நீங்கள் சமையல் சொல்லிக் கொடுக்க சொல்லுங்கள், நானும் கற்றுக்குறேன், எனக்கும் வேலை செய்யணுன்னெலாம் ஆசை தான் இருக்குது, பட் அண்ணி எதுக்குமே என்னை விட மாட்டேங்கிறாங்க. ஆமாம், நீ ஒரு காப்பி வைக்கிற லட்சணத்துலேயே உங்கள் அம்மா எப்படி வளர்த்துருக்கான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது.